சாலையில் இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்த இளைஞர். செல்போனுக்கு வந்த லாஸ்ட் கால் லிஸ்டை எடுத்து விசாரித்த போலீஸ். கொலையாளிகளை கையும் களவுமாக பிடித்து விசாரணை. கொலையை விபத்து போல சித்தரிக்க முயற்சி. சாலையில் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்து கிடந்த இளைஞர் யார்? கொலை செய்யப்பட்டவருக்கும் கொலையாளிகளுக்கும் என்ன தொடர்பு? நடந்தது என்ன? ஃபுல்வாரி ராஜ்வான் சாலையில சுல்ஃபிகர் அப்படிங்கிற இளைஞர் ஆக்சிடென்ட் ஆகி காயங்களோட உயிரிழந்து கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதனால சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் முதல்ல இளைஞர் உயிரிழந்து கிடந்த இடத்தை ஆய்வு பண்ணாங்க. அப்ப இளைஞரோட உடல் ஃபுல்லா ஒரே காயங்களா இருந்திருக்கு. ஆனா பக்கத்துல கிடந்த அவரோட பைக்ல ஒரு சேதமும் ஏற்படல. இதனால சந்தேகமடைஞ்ச போலீஸ் இத சந்தேக கேஸா ஃபைல் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆனா கொலையாளிகள் பத்தி எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதுக்கடுத்து சுல்பிகரோட செல்போனை கைப்பற்றின போலீஸ் அவருக்கு வந்த லாஸ்ட் கால் லிஸ்டை எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல குஷ்புங்கிற பொண்ணோட பேரு காட்டியிருக்கு. அதை வச்சு குஷ்புவை கஸ்டடியில் எடுத்த போலீஸ் அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. பீகார்ல உள்ள கிஷன்கஞ்ச் பகுதியைச் சேர்ந்த சுல்பிகர் போன வருஷம் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. அப்ப இவருக்கும் குஷ்புங்கிற இளம் பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நார்மலா பேச ஆரம்பிச்ச ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு எந்த நேரமும் போன்லயே மூழ்கி போய் கிடந்திருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள அந்தரங்கமா இருக்கிற அளவுக்கு நெருக்கமான உறவா மாறி இருக்கு. சுல்பிகர் காதலி குஷ்புவை சந்திக்க சில வாரங்களுக்கு ஒரு முறை அவரோட சொந்த கிராமத்துக்கு போயிருவாராம். சம்பவத்தன்னைக்கு சுல்பிகருக்கு போன் பண்ண குஷ்பு அவரை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு தனிமையில இருந்திருக்காங்க. அப்ப யதார்த்தமா குஷ்புவோட அண்ணன்களான முகமது ஆதாம், சஹாஜாத் ஆலம், முகமது அஞ்சர் ஆலம்னு 3 பேரும் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. 2 பேரும் தனிமையில இருக்கிறத பார்த்து கொதிப்படைஞ்ச அந்த 3 பேருமே சுல்பிகரை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காங்க. அடுத்து குஷ்பு, இவரு என்ன உண்மையா லவ் பண்றாரு, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், அதனால சுல்பிகரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு குஷ்புவோட அண்ணன்கள் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைச்சு சுல்பிகர் கிட்ட கல்யாண பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. அப்பதான் சுல்பிகர், எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, 2 வயசுல ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் இனிமே குஷ்பு கூட பேச மாட்டேன்னு அவங்க காலில் விழுந்து கெஞ்சி இருக்காரு. இதை கேட்டு கொலவெறியான குஷ்புவும் அவரோட அண்ணன்கள் 3 பேரும் கீழே கடந்த கல்லு கட்டன்னு எல்லாத்தையும் எடுத்து அவரை சரமாரியா தாக்கி இருக்காங்க. இதுல நிலக்குலைஞ்ச சுல்பிகர் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாரு. அடுத்து இந்த கொலை வழக்கில் மாட்டிப்போம்னு நினைச்ச முகமது ஆதாம், சஹாஜாத் ஆலம், முகமது அஞ்சர் ஆலமும் இதை ஆக்சிடென்ட் மாதிரி மாத்த பக்காவா பிளான் போட்டிருக்காங்க. அதுபடி சடலத்தை அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கார்ல வச்சு எடுத்துட்டு போன அந்த 3 பேருமே சடலத்தை அங்க இருக்கிற ஒரு ரோட்ல தூக்கி போட்டுட்டு 5 முறை காரை வச்சு ஏத்தி இருக்காங்க. அதே மாதிரி சுல்பிகரோட பைக்கை அவர் பக்கத்துல போட்டுட்டு அந்த கொலை கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா பைக்குக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாததை வச்சு இது கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் சுல்பிகரோட போன் கால்ஸை ஆய்வு பண்ணி குஷ்பு, முகமது ஆதாம், சஹாஜாம் ஆலம், முகமது அஞ்சர் ஆலத்தை விசாரிக்கிற முறையில விசாரிச்சு அவங்க வாக்குமூலத்தோட அடிப்படையில 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.